செங்கல்பட்டு வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை மேற்கொண்டனர். செங்கல்பட்டு அடுத்த பரனூர் பகுதியில் இயங்கி வரும் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்சம் வாங்குவதாக செங்கல்பட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் செங்கல்பட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி சரவணன் தலைமையில் 10க்கும் மேற்பட்டோர் லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் இன்று காலை 10 மணி முதல் தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். கணக்கில் வராத பணம் சிக்கியதாக செய்திகள் கசிந்து வருகின்றன. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேறு பகுதியில் உள்ள ஸ்ரீ ஜெயம் ஸ்டோர்ஸின் 3ஆம் ஆண்டு துவக்க விழாவை ஒட்டி 500 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஒன்றியத்திற்குட்பட்ட சாலவாக்கம் பஜார் பகுதியில் அமைந்துள்ள வீட்டு உபயோகப் பொருட்கள் குறைந்த விலையில் பொதுமக்களுக்கு வழங்கும் நம்பர் 1 கடையாக செயல்பட்டு வரும் ஸ்ரீ ஜெயம் ஸ்டோர் கடையின் 3ஆம் ஆண்டு துவக்க விழாவில் கடையின் நிறுவனர் மற்றும் வணிகர் சங்க தலைவர், செயலாளர் அனைவர் முன்னிலையில் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு 500 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் நிறுவனர் தெரிவிக்கையில் 3ஆம் ஆண்டு துவக்க விழாவையொட்டி பொதுமக்களுக்கு ஸ்ரீ ஜெயம் ஸ்டோர் பல்வேறு அதிரடி ஆஃபர்களை அறிவித்துள்ளது. கல்யாண சீர்வரிசை 161 வகையான பொருட்கள் 1,29,990 ரூபாய் மட்டுமே. இதனுடன் சோஃபா செட் இலவசம். மேலும் எலக்ட்ரானிக் பொருட்கள், டிவி, மிக்சி, ஃப்ரிட்ஜ், கிரைண்டர், வாஷிங் மிஷின் போன்ற பொருட்களுக்கு பல்வேறு சரவடி அதிரடி ஆஃபர்களை, சலுகைகளை அறிவித்துள்ளோம். இந்த அதிரடி சலுகைகளை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கடையின் நிறுவனர் தெரிவித்துள்ளார். 3ஆம் ஆண்டு துவக்க விழாவில் சமூக சேவகர்கள், முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள், வாடிக்கையாளர்கள் அனைவரும் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஓகேண்ணா. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகாவுக்கு உட்பட்ட மேல்மலையனூர் 110 ஆட்டோ ஓட்டுநர்கள் NFITU தொழிற்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் ஆலங்குப்பம் பாலா அவர்கள் முன்னிலையில் தங்களை இணைத்துக் கொண்டனர். நேஷனல் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியன் ட்ரேட் யூனியன் என்று சொல்லக்கூடிய மத்திய தொழிற்சங்கத்தில் செஞ்சி தாலுகா மலையனூர் ஊராட்சியில் 100க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் NFITU தொழிற்சங்கத்தில் இணைந்தனர். நிகழ்ச்சியில் தொழிற்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் ஆலங்குப்பம் பாலா உரையாற்றுகையில் NFITU தொழிற்சங்கத்தில் இணைந்த அனைத்து ஆட்டோ ஓட்டுநர்கள் அனைவருக்கும் நல வாரிய கார்டு பதிவு செய்து கொடுத்தும் அடுத்த 5 ஆண்டுகளில் புதுப்பித்துக் கொடுத்தும் அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் நலவாரிய சேவைகளை இலவசமாக செய்து கொடுப்பதாகவும், ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு கடன் வாங்கக்கூடிய அனைத்து தகுதியும் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு அரசாங்கத்தில் மானிய கடனோடு கூடிய வாகன கடன் வசதியும் எளிய முறையில் செய்து தருவேன் என்று கூறியிருந்தார். பிறகு ஆட்டோ ஓட்டுநர்கள் பேட்ஜ், லைசன்ஸ் இல்லாமல் இருப்பவர்களுக்கு விரைவாக அவர்களுக்கு பேட்ஜ், லைசன்ஸ் எடுப்பதற்கு போன்ற வழிமுறைகளும் கூறப்பட்டது. பிறகு ஆட்டோ ஓட்டுநர்கள் புதிய வாகனங்கள் வாங்கும் போது அதை நம் தொழிற்சங்கத்தின் சார்பாக முறையிட்டு அவர்களுக்கு 20,000 ரூபாயிலிருந்து 30,000 ரூபாய் வரை குறைத்து வாங்குவதற்கான வழிகளையும் உருவாக்கலாம் என்று தெரிவித்தார். இந்த கூட்டத்தின் முடிவில் ஆட்டோ சங்க தலைவர் ஆனந்த் பேசுகையில், NFITU தொழிற்சங்கம் அனைத்து ஆட்டோ ஓட்டுநர்களின் வாழ்வாதாரத்திற்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. எத்தனையோ தொழிற்சங்கங்கள் தமிழகத்தில் இருந்து வருகிறது. எந்த தொழிற்சங்கமும் இதுவரை எந்த ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் நல்லது செய்ததாக எந்த வரலாறும் இல்லை. ஆகையால் இந்த சூழ்நிலையை பயன்படுத்திக் கொண்டு நாம் அனைவரும் சங்கத்தில் இணைந்து நம் பிள்ளைகளுடைய கல்வி, திருமணம், முதியோர் பென்ஷன், விபத்து, இயற்கை மரணம் போன்ற
அனைத்து உதவிகளையும் இந்த தொழிற்சங்கத்தின் மூலம் நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று குறிப்பிட்டிருந்தார். மேலும் ஆட்டோ சங்கத்தின் செயலாளர் ராஜேஷ் பேசுகையில், இதுபோன்ற நலவாரிய சேவைகள் உண்டு என்பதனை எங்களுக்கு தெரியாமலே இத்தனை வருடங்கள் நாங்கள் கடந்துவிட்டோம். இங்கே 100க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் உள்ளனர். ஆனால் இதுவரை ஒரு நபர் கூட நலவாரியத்தில் சேர்ந்ததில்லை என்று குறிப்பிட்டிருந்தார். பிறகு ஆட்டோ ஓட்டுநர்களின் வாழ்வாதாரத்திற்காக NFITU தொழிற்சங்கம் தமிழ்நாட்டில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த இணைப்புக்கு காரணமாக இருந்த ஆலங்குப்பம் பாலா மாநில பொதுச் செயலாளருக்கு எங்களுடைய ஆட்டோ சங்கத்தின் மூலம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று குறிப்பிட்டிருந்தார். பிறகு மலையனூர் ஆட்டோ ஸ்டாண்ட் பொருளாளர் கணேசன் பேசுகையில், அனைத்து ஆட்டோ ஓட்டுநர்களும் ஒன்றாக இணைந்து தொழிற்சங்கத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய அனைத்து சலுகைகளையும் பெற்று வாழ்க்கையில் வளம் பெறுவதற்கு இந்த தொழிற்சங்கம் ஆட்டோ தொழிலாளர்களுக்கு ஒரு முன்னேற்றமாக இருக்கும் என்பதனை குறிப்பிட்டிருந்தார். தன்னை முழுமையாக இணைத்துக் கொண்டனர். இணைத்ததுக்கு எங்களுடைய தொழிற்சங்கத்தின் மூலமாக இவர்களுக்கு நலவாரிய கார்டு இலவசமாக பதிவு செய்து கொடுத்தும் அடுத்த 5 ஆண்டுகளில் புதுப்பித்து கொடுத்தும் இவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் எங்களுடைய நலவாரிய சேவைகள் இலவசமாக செய்து கொடுப்போம் என்று எங்களுடைய தலைவர் ஐயா சீனிவாசன் அவருடைய அறிவுறுத்தின் பேரில் இன்றைக்கு நாங்கள் இங்கு இவர்களுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலம் இவர்கள் நலவாரியத்தின் மூலம் பிள்ளைகளுடைய கல்வி உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, விபத்து, இயற்கை மரணம் போன்ற அனைத்து உதவிகளையும் பயன்பெறுமாறு இவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு சில வார்த்தைகள் தலைவர் அவர்கள் பேசுகிறார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் 2026 ஆங்கில வருடப்பிறப்பை முன்னிட்டு பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி கோவிலுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்தனர். அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் ஆங்கில வருடப்பிறப்பை முன்னிட்டு இன்று அதிகாலை 4 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று பின்னர் பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. ஆங்கில வருட பிறப்பு மற்றும் பள்ளி விடுமுறை மற்றும் மார்கழி மாதம் ஐயப்ப பக்தர்கள் வருகை என ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்ததால் மின் இழுவை ரயில், ரோப்கார் நிலையம், மலைக்கோவில் 3 மணி நேரம் வரை பக்தர்கள் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். குடமுழக்கு நினைவரங்கம் வழியாக மலைக்கோவிலுக்கு பக்தர்கள் செல்லவும், படிப்பாதை வழியாக கீழே இறங்கவும் ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டது. பக்தர்கள் பாதுகாப்பு வசதிக்காக காவல்துறையினர், போக்குவரத்து காவல்துறையினர் மற்றும் ஊர்காவல் படையினர் ஈடுபட்டனர். கோவில் நிர்வாகம் பக்தர்களுக்கு அன்னதானம், முதலுதவி, கழிப்பிட வசதிகள், வாகனம் நிறுத்துவதற்கு பார்க்கிங் வசதிகள், பக்தர்களுக்கு நிழற்குடை, வயதானவர்களுக்கு பாதுகாப்பு வசதி, குடித்தண்ணீர், பக்தர்கள் அதிகமாக வருவதால் CCTV கண்காணிப்பு கேமராக்கள் போன்றவைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஆங்கில புத்தாண்டு. எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2025 நம்ம நிறைய துயரங்கள்லாம் சந்திச்சிருக்கோம். ஆனா அந்த மாதிரி இல்லாம 2026 வந்து எல்லாருக்குமே, உலக மக்கள் எல்லாத்துக்குமே நன்மை நடக்கணும் அப்படின்னு நான் வந்து முருகனை வந்து நல்லபடியா வேண்டிக்கிறேன். PBC நியூஸ் சேனல் எல்லா மக்களுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சேனலுக்கு எனது புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிபிசி சேனலுக்கு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். பிபிசி சேனலுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிபிசி நேயர்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சூப்பர். விருதாச்சலத்தில் திருநெல்வேலியிலிருந்து சென்னை நோக்கி சென்ற வந்தே பாரத் ரயில் நின்று சென்றது. அதற்கு பாஜகவினர் மலர் தூவி இனிப்பு வழங்கி கொண்டாடினார்கள். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் ரயில் நிலையம் உள்ளது. இந்த ரயில் நிலையம் வட மாநிலத்தையும் தென் மாநிலத்தையும் இணைக்கக்கூடிய முக்கிய ரயில்வே சந்திப்பாக செயல்பட்டு வருகிறது. இந்த ரயில் நிலையத்தில் வந்தே பாரத் ரயில் நிற்க கோரி பல கட்சியினர், வர்த்தக சங்கத்தினர்,
பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். அதன் அடிப்படையில் திருநெல்வேலியிலிருந்து சென்னை நோக்கி செல்லும் வந்தே பாரத் ரயில் இன்று முதல் விருத்தாச்சலம் ரயில் நிலையத்தில் நின்று சென்றது. அதனை பாஜகவினர் வரவேற்று மலர் தூவி இனிப்பு வழங்கி கொண்டாடினர். பாரதிய ஜனதா கட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு பெரம்பலூரில் அஸ்வின் குழுமம் சார்பில் புத்தாண்டை ஒட்டி கேக் திருவிழா நடைபெற்றது. பெரம்பலூரை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் அஸ்வின்ஸ் குழுமம் சார்பில் புத்தாண்டையொட்டி கேக் திருவிழா இன்று தொடங்கியது. அஸ்வின்ஸ் குழும தலைவர் KRV கணேசன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக தனலட்சுமி சீனிவாசன், பல்கலைக்கழக வேந்தர் சீனிவாசன் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். ராமகிருஷ்ணா கல்வி குழுமங்களின் தலைவர் முனைவர் சிவசுப்பிரமணியம், ரோவர் கல்வி குழுமங்களின் தலைவர் டாக்டர் வரதராஜன் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் குத்துவிளக்கேற்றி சிறப்பித்தனர். இதனிடையே புத்தாண்டையொட்டி சுமார் 300க்கும் மேற்பட்ட கேக் ரகங்கள் பல்வேறு வடிவங்களில் காட்சிப்படுத்தப்பட்டன. எக்லெஸ் கேக், பிளம் கேக், வெண்ணிலா, பட்டர்ஸ்காட்ச், ப்ளூபெர்ரி, ரெட் வெல்வெட், கேரட், ஆப்பிள், சாக்லேட் உள்ளிட்ட பல்வேறு ரகங்களில் எந்தவித கெமிக்கலும் கலக்காமல் தயார் செய்யப்பட்டு விற்பனைக்காக காட்சிப்படுத்தப்பட்டன. மேலும் ஸ்பைடர்மேன், பொம்மைகள் கூடிய கேக் வகைகள் உள்ளிட்டவை காட்சிப்படுத்தப்பட்டன. பெரம்பலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் கேக் திருவிழாவில் கலந்து கொண்டு ரசித்து ருசித்து கேக் வகைகளை வாங்கிச் சென்றனர். பெரம்பலூரில் பாமக சார்பில் மகளிர் உரிமை மீட்பு பயணம் சம்பந்தமாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் வட்டம் வேப்பூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட வயலப்பாடி கிராமத்தில் அமைந்துள்ள தனியார் மண்டபத்தில் மகளிர் உரிமை மீட்பு பயணம் சம்பந்தமாக பாமக சார்பில் ஆலோசனை கூட்டம் பாமக மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் முன்னாள் பாமக மாவட்ட செயலாளர்கள் ராஜேந்திரன், உலக சாமிதுரை, வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர் சுப்பிரமணியன், பொதுக்குழு உறுப்பினர் அன்பு செல்வன், வன்னியர் சங்க மாவட்ட தலைவர் வரதராஜன் ஆகியோர் முன்னிலையில் கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில வன்னியர் சங்க செயலாளர் வைத்தி, மாநில இளைஞர் சங்க செயலாளர் சமட்டிக்குப்பம் ஆறுமுகம், மாநில துணைத் தலைவர் முருகன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். பசுமை தாயகம் முனைவர் சௌமியா அன்புமணி தலைமையில் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் தொகுதியில் 6/1/2026 அன்று நடைபெறும் இந்த மகளிர் உரிமை மீட்பு பயணமானது மிகப்பெரிய அளவில் இருக்க வேண்டும். சுமார் 5000 மகளிர்களை அழைத்து வர வேண்டும் என்றும் எடுத்துரைக்கப்பட்டது. தமிழகத்தில் நடைபெறும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு மற்றும் இளைஞர்களின் சீர்கேடு குறித்து தமிழகம் முழுவதும் பசுமை தாயகம் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் சிறப்புரையாற்றி வருகிறார். அந்த வகையில் குன்னம் தொகுதியில் மகளிர் உரிமையை மீட்டெடுக்க வருகிறார் என்று எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் கூட்டத்தில் ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் மாநில, மாவட்ட, ஒன்றிய பொறுப்பாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இறுதியில் ஒன்றிய செயலாளர் பிரபு நன்றி கூறினார். தமிழக மக்கள் உரிமை மீட்பு பாராளுமன்ற திருப்பூரிலே வருங்கால தமிழகத்தின் வரலாற்று நாயகன் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். வருகின்ற 2020